மத்திய பட்ஜெட்டில் வாகன விபத்துகளுக்கான இழப்பீட்டிற்கு வரி விலக்கு அளித்திருக்கும் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எளிமையான முறையில் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் வழிவகை செய்தால் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அந்த கோர்ட்டு அங்கே இங்கேன்னு சொல்லி அவையில் அலக்கரிக்காமல் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல், அதாவது இன்சூரன்ஸு காப்பீடு அப்படிங்கிறது அப்போதைக்கப்போ உடனே போர்க்கால அடிப்படையில் கிடைக்கிறது தான் அதுக்கு உண்டான பொருத்தம். அந்த மாதிரி எளிமையான வழியில் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்தால் நம்ம நல்லா இருக்கு. நாங்கள் இதை ஆமோதிக்கிறோம். இது நம்ம நாள் இழுவடை பண்ணாமல் நம்ம தாழ்த்தப்பட்டவங்கள இதை ஒரு இன்சூரன்ஸோ இதை பண்ணுறாங்க. இது கோர்ட்டு கேஸுன்னெல்லாம் கொண்டு போகாமல் உடனடியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் கொடுத்தா எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் ஒரு மாற்றமாக இருக்கும். சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி பல லட்சம் ஹாஸ்பிட்டல் செலவு ஆகுது. ஒரு அடிபட்டாலோ ஒரு கை கால் போனாலோ இல்லைங்க, அந்த மாதிரி ஆகுது. அதனால் நாங்கள் உடனடியாக வந்துட்டு எங்களுக்கு சந்தோஷப்படுறோம், ஆமோதிக்கிறோம். இது நல்ல பாராட்டக்கூடிய விஷயம் தானே, ஆனால் லேட் பண்ணக்கூடாது. டேக்ஸ் இருந்தால் நம்மளுக்கு அமௌண்ட் இன்சூரன்ஸ் பண்ணும்போது அமௌண்ட் அதிகமாகும். அந்த இன்சூரன்ஸ் இந்த டேக்ஸ் இல்லாதனால அந்த அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகிறதால கொஞ்சம் நல்லதாக தான் தெரியுது. அது இல்லாமல் இந்த டேக்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் சீக்கிரம் இந்த இன்சூரன்ஸ் போடும்போது அமௌண்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனுள்ளது தான். இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இல்லாதவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. அது நம்மளை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது தான். அதாவது இலவசம் டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு கழுத்து அறுக்காம கழுத்து அறுத்துருக்குறாங்க மத்திய பட்ஜெட்டில். அது எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த வண்டி ஆக்சிடென்ட் போது டிங்கர் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, அது இது எல்லாம் சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்த போது 30,000 ரூபா ஆகுண்டா வெறும் 5,000 ரூபா தான் இப்போ கொடுப்பான். முதல்ல அப்படி இல்லை. கவர்மெண்ட் பேங்க் இன்சூரன்ஸ் தான் இப்போ மோசடியிலேயே 1ஆம் நம்பராக இருக்கு. இதனால எந்த பிரச்சனையும் மக்கள் கிடையாது, மக்களுக்கு இழப்பு தான். மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.